அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கைபருடைய யுத்தம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி. இது மக்காவாசிகளும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அகமதில் வந்து 12436 ஹதீஸு, தபரானியில் 3196, அப்புறம் முஸ்னத் அபு யாலாவில் பார்த்தீங்கன்னா 3479. இந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜாஜ் பின் இபாத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் மக்கா வரைக்கும் போயிட்டு வர்றது எனக்கு பர்மிஷன் கொடுங்க, என் பொருள்லாம் அங்கேயே வச்சுருக்கிறேன், நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சரி போய் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஹுதைபியா உடன்படிக்கை போட்டு இப்போ ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பொருள் எடுத்துகிட்டு வந்தால் போருக்கு பயன்படும், என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போயிட்டு வாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்களை கொஞ்சம் திட்டி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பர்மிஷன் கிடைங்க, ஏன்னா ஊருக்குள்ளே போகிறேன், எடுத்துகிட்டு வரதுக்கு விட மாட்டாங்க, கொஞ்சம் உங்களை குறை சொன்னேன் அப்படின்னா விட்டுருவாங்க அப்படின்னா, சரி எடுத்துகிட்டு போ, சரி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவர் நேராக தன்னுடைய மனைவி, அறியாமல் காலத்தில் காஃபிராகக்கூடிய அவங்க மனைவிகிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு அனைத்து செல்வத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைய. என்ன அப்படின்னா, ரசூல்லா வந்து தோற்று போயிட்டாங்க, ரசூல்லா தோற்று போயிட்டாங்க, எல்லாம் மற்ற ஊருக்காரங்களாம் அடிச்சு போட்டு, கைபரில் வந்து யூதர்கள் வந்து அடிச்சிட்டாங்க, எல்லாம் நஷ்டஈடாகி போச்சு, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க பிணைக்கேதியா, நான் வந்து நஷ்டஈடு கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்காக நான் லாஸ் ஆகி வந்திருக்கேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து சரி, நீங்கள் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எல்லாம் திரட்டி வைக்கிறேங்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து காஃபிர்களுக்கு இந்த செய்தி கேட்டோன்னு பயங்கர குஷி. பத்தியா, நல்ல வேலை, இவர் கூட நாங்கள் மட்டும் போயிருந்தோம்னா இவர் பாட்டுக்கு கிஸ்ராவை அடிக்கலாம், பாரசீகத்தை அடிக்கலாம்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போனார், கைபர்கிட்ட போய் இவர் தோற்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து ரொம்ப மனசு இது வேதனை அடையுது, என்னடா ரசூல்லா தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப கலவல் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து மயக்கம் போட்டே விழுந்துறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே. ஒரு ஆள் அடிமையை அனுப்பி என்ன சொல்கிறாங்க, அப்படி மதீனாலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரம்மா, இப்படி காஃபிர்கள்லாம் பேசிக்கிறாங்க, ஏதோ ரசூல்லா தோற்று போனதா, ஆனால் நான் இதை நம்ப மாட்டேன், ஏன்னா அல்லாஹ் வந்து அவருக்கு வேறு தான் வாக்களிச்சிருந்தான், ஏன்னா அல்லாஹ் இந்த பூமியுடைய வெற்றிகள் அவருக்கு கிடைக்கும்னு தான் அல்லாஹ் வாக்களிச்சிருந்தான், இவர் எப்படி தோத்தாரு, ஏன்னா நான் இதை நம்ப மாட்டேன், நீ போய் ஹஜ்ஜாஜ்கிட்ட போய் நேரடியாக கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அப்பாஸை வந்து என்னை தனியாக வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போய் தனியாக போய் பார்க்கும்போது சொல்கிறாரு, கைபரை ஜெயிச்சிட்டாங்க, சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. இந்த கைபருடைய தலைவி இருக்காங்களா சஃபியா, அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமே பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஹதீஸில் தான் கூடுதலாக ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை விடுதலை செய்தார்கள். விரும்பினால் உனது குடும்பத்தாருடன் சேர்ந்து கொள், அல்லது நீ விரும்பினால் உன்னை நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டிருக்காங்க. இது வேற கிதாபில் இது இல்லை. இந்த இடத்துல இந்த யூதர்களோட அந்த விவாதம் நடந்தது இல்லை, அதில் கூட அவன் கேட்டிருந்தான், புருஷனை வெட்டி கொன்னுட்டு ரசூல்லா வந்து சஃபியா ரலியல்லாஹு வந்து திருமணம் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு நல்ல மனிதர் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு. இங்கே ரசூல்லா அதை மட்டும் போரில் என்ன பண்ணுவாங்க, போரில் புருஷன் வந்தால் பொண்டாட்டி வந்தால் அம்மா வந்தாலாம் பார்க்க முடியாது, வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணல, ஏன்னா ரசூல்லா அதை பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. இந்த ஹதீஸ் இந்த தபரானியில் அகமதில் இதோ சை அறிவிப்பாளர் தொடரோடு வருது. அப்போ அந்த இடத்துல ரசூல்லா அவர் சொல்கிறார் அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னொடனே இவர் குஷி ஆகிட்டோடனே இவர் சொல்கிறாரு, நான் ஊருக்கு போகிற வரைக்கும் 2 நாளைக்கு நீங்கள் சொல்லாதீங்க, சைலண்டாக இருங்க, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் சும்மா இருக்கிறார் அப்பாஸ் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து காபத்துல்லாட்ட வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, டே கைபரே ஜெயிச்சாச்சு, கைபருடைய கோட்டைகள்லாம் ரசூல்லா கைக்கு வந்தாச்சு, ரசூல்லாவுடைய கை மேலே அங்குச்சோன்னொன்னே காஃபிர்கள் எல்லாம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. இது ஒரு, அதாவது எல்லாரும் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம், கைபருடைய வெற்றி.